அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வர வேண்டும். அவர் வந்தா சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. பாட்டு பாடுறோம் இல்லையா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாதகமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வந்ததுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. அப்ப ஆவியானவர் நம்மிடத்துல வந்தா நம் பலன் அடைவோம். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ஜனங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ 18 வருஷமா, இத்தனைக்கும் சர்ச்சுக்கு வரவங்க, ஆலயத்துக்கு வரவங்க, அவங்கள ஒரு ஆவி என்ன செஞ்சிட்டு இருந்துச்சா? பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது. அவளை கூனியாகவே வச்சிருந்தது. அவ இடுப்பை கட்டி வச்சிருந்தது. இயேசு அந்த நாளிலே அந்த ஆலயத்தில் அவளை கண்ட உடனே அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை துரத்திட்டார், கட்ட அவிழ்த்துட்டார். அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனப்படுத்துகிற எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டாருன்னு சொன்னா, வந்துட்டாருன்னு சொன்னா, நாம் பலன் அடைஞ்சிருவோம். நாம் பலன் அடைஞ்சது மட்டுமல்ல, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நாம இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்போம். அல்லேலூயா. நாம அதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கு சாட்சியா இருக்கணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். சீஷருங்க தைரியமா சொன்னாங்க, நீங்க சிலுவையில் அறைஞ்ச இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்க சாட்சி. இயேசு உயிரோடு எழும்பாத வரைக்கும் பயந்து பயந்து ஒளிந்து கொண்டு ஓடி அங்க ஓடி இங்க ஓடி ஒளிந்து கொண்டு இருந்தவங்க, இயேசு உயிரோடு எழும்பி வந்த உடனே நாங்க சாட்சின்னு சொன்னதாங்க. அது போலதான் யார் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வருகிறாரோ அவர்கள் பலன் அடைந்து இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ்வாங்க. அதற்காக தான் தேவன் நம்மை மிக முக்கியமாக அழைத்திருக்கிறார். இங்கே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 16, 17 ஆகிய வசனத்தில், இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசுவின் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். ஆண்டவர் இயேசு அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்கினார். பிதாவாகிய தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். இயேசு தேவனுடைய குமாரன், அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கினார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கே பரிசுத்த ஆவியானவர் தான் காரணம். எப்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் இந்த உலகத்தில் வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தில், அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்து இறங்கினாரோ அது போல மரியாள் மேல வந்து நிழலிட்டார். அதன் மூலமாக இயேசு மரியாளுடைய கர்ப்பத்திலே வந்து பிறந்தார். மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி நடக்கும், நான் புருஷனை அறியாதவ, எனக்கு கல்யாணம் ஆகலையே, நான் புருஷனை அறியாதவளாச்சே அப்படின்ற அந்த அர்த்தத்தில் கேட்குறாங்க. ஆனால் தேவதூதன் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உன் மேல நிழலிடும் பொழுது உன்னதமானவர் உன்னிடத்தில் இருந்து வெளிப்படுவார், அவர் தேவகுமாரன் எனப்படுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் இந்த கடைசி நாட்களிலே கிரியை செய்ய வேண்டும். நாம் பலன் அடைவதற்கும் இயேசுவை இந்த உலகத்திற்கு நாம் வெளிப்படுத்துவதற்கும் இந்த உலகத்தில் இயேசுவுக்காக நாம் சாட்சிகளாய் வாழ்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்ற ஒரு நூற்றுக்கு அதிபதி பேதுருவை தன் வீட்டுக்கு அழைத்து பேதுரு மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான். தன் வீட்டிலே தன்னுடைய உறவின் முறையார், விசேஷித்த சிநேகிதர் எல்லாரையும் வர வச்சிட்டான். வர வச்சு பேதுரு என்ன பேச போறாரு, அவர்கிட்ட இருந்து என்ன வார்த்தை வரப்போகுது என்று ஆவலாய் காத்து கொண்டிருந்த பொழுது அங்கே என்ன நடந்தது? 10ஆம் அதிகாரம் 43-44 ஆகிய வசனத்தில், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். உடனே பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு ஞானஸ்தானத்தை விளக்கலாமான்னு ஞானஸ்தானம் கொடுக்க கட்டளையிட்டார். ஒன்று, ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற வேண்டும், இல்லைன்னா பரிசுத்த ஆவியை பெற்றவங்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இது ரெண்டுமே நடக்க வேண்டும். இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார், பரிசுத்த ஆவியை பெற்றார். இவர்கள் முதலியே பரிசுத்த ஆவியை பெற்றுட்டாங்க, இவங்களுக்கு அடுத்து ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் சாத்தான் போராட்டம் ரொம்ப, அதுவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாத்தான் போராட்டம் ரொம்ப. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாம இருங்க. அவன் எப்படியாவது நமக்குள்ள வர்றதுக்கு பார்ப்பான். ஆனா தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். ஐயோ, இவங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன? தேவனுக்குரிய காரியங்களில் எல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய சமூகத்துக்கு வருவதா இருந்தாலும், ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்றதா இருந்தாலும், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் எல்லாம் முக்கியத்துவம் தருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பாருங்க, இப்போ நம்ம சபையில் 3 ஆராதனை ஒரு நாளைக்கு நடக்குது. அந்த 3 ஆராதனைக்கும் முக்கியத்துவம் தராங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்க தேவனுடைய காரியங்களில் அவங்க அசால்ட்டா இல்லை, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அவங்க முக்கியத்துவம் தராங்க.
அப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து தசமபாகம் கொடுக்கிறவங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. காணிக்கை கொடுக்கிறவங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. நேரத்தோடு வரவங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வரவங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. தங்களை குறித்து ஆண்டவர் தங்கள் வாழ்க்கையில் செஞ்ச சாட்சியை குறித்து மற்றவங்களுக்கு சொல்றவங்க தேவனுக்கு நீங்க சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ தேவனுக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க. அதனால தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். நாம் பலியோ காணிக்கையோ இதெல்லாம் உத்தமமானது அல்ல. சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்திலே சவுலை கண்டிக்கிறார். தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படுகிறத விட உன் பலியோ உன் காணிக்கையோ என்னத்துக்கு? நிறைய பேருக்கு இது இந்த ரகசியம் புரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காணிக்கை கொடுத்துட்டா போதும், தசம பாகம் கொடுத்துட்டோம் போதும், ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை காணிக்க இல்லை ஒரு கட்டளை காணிக்க கொடுத்துட்டோம். இல்லை, நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும். ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக நாம் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒருத்தர் மேலே வந்து இறங்குவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறாங்களோ, நீங்கள் வந்து எருசலேமில் வந்து காத்துருங்க. அதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து உன்னதத்திலிருந்து வருகிற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமில் காத்துருங்க. ஏறக்குறைய 500 பேர் இருக்கும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால் எருசலேமில் காத்துருங்கன்னு சொன்னார். 500 பேரில் 120 பேர் தான் வந்து காத்திருக்கிறாங்க மேல் வீட்டில். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் அங்கே காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கிட்டார். அக்கினிமயமான நாவுகள் போல, பிரிந்திருக்கிற நாவுகள் போல வந்து அவங்க மேலே இறங்கின உடனே அவங்க வந்து அந்நிய பாஷைகளை பேசி எந்தெந்த பாஷையோ பேசுகிறாங்க. எல்லாரும் சுற்றி பூச்சக்கரத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலிருந்தும் யூதர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லா நாடுகள்லையும் இருக்கிறாங்க யூதருங்க. நம்ம நாட்டிலே கேரளாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனி ஒரு காலனியே இருக்கு. இப்படி எல்லா நாட்டில் இருந்தும் யூதர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பெந்தகோஸ்த பண்டிகைக்கு அங்கே எருசலேமில் கூடுவாங்க. அவங்கெல்லாம் பிரமிக்கிறாங்க. இவங்க கலிலேயர் ஆயிடுச்சே, இவங்க படிக்காதவங்க ஆச்சே, இவங்க எப்படி நம்ம பேசுகிற நம்ம நாட்டில் நம்ம ஊரில் பேசுகிற அந்த மொழியில் இவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எல்லாரும் கிட்ட வராங்க. 120 பேர் எல்லாரும் வந்த உடனே அங்கே பேதுரு எழும்பி தைரியமாக பிரசங்கிக்கிறார். நீங்க சிலுவையில் அரைஞ்ச, ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியை பெற்றதுனால அந்த தைரியத்தில் அவர் பிரசங்கிறார். நீங்க சிலுவையில் அரைஞ்ச அந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதுக்கு நாங்க சாட்சிகளாக இருக்கிறோம். அவங்களுடைய உள்ளத்தில் குத்துண்டவர்களாக நாங்க என்ன செய்யணும்? 3000 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. 120 பேர் பிளஸ் 3000 அன்னைக்கே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. சீஷர் கூட்டம் பெருகி எல்லாரும் சந்தோஷமாய் எல்லாரும் அப்பம் விட்டு கொண்டு அங்கே ஒருமனப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தா சந்தோஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். சந்தோஷமான காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் இது எல்லாம் நடக்கும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் தேவை. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அக்காலத்தில் இந்த இஸ்ரவேல் மக்கள் ராஜாக்கள் இடத்துல, புறஜாதி ராஜாக்கள் இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் இவங்க கஷ்டப்பட்டாங்க? இவங்களை காப்பாற்ற தேவன் இல்லையா அப்படின்னா, தேவனை இவங்க விட்டு பின்வாங்கினதுனால தேவனே புறஜாதிகளுடைய ராஜாக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார்.
3ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்த பொழுது இஸ்ரவேலர் புறஜாதிகளுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்கள் குமாரத்திகளை புறஜாதிகளுக்கு கொடுத்து பெண் கொடுத்து அவர்களுடைய தேவர்களை இவங்க சேவிச்சாங்க. இஸ்ரவேலர் பரிசுத்த தேவனை சேவிக்காம தங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தேவனை, மெய்யான தேவனை, உண்மையான தேவனை அவர்கள் சேவிக்காம புறஜாதிகளுடைய கானானியர்கள், எமோரியர்கள், பெலிஸ்தர்கள் போன்ற ஜனங்களுடைய, சிரியர்கள் போன்ற ஜனங்களுடைய அந்த தெய்வங்களை இவங்க சேவிச்சதுனால கர்த்தர் அவங்கள விற்று போட்டார். 8 வருஷம் உபத்திரவப்பட்டாங்க. 9ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனேசுடைய குமாரனாகிய ஓத்னியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. கேனேசின் குமாரனாகிய ஒத்தனியேல் மரணம் அடைந்தான். அவன் உயிரோட இருந்த வரைக்கும் தேசம் அமைதலா இருந்தது. ஏன் தெரியுங்களா? அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார். அல்லேலூயா. எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக, எதற்காக? யுத்தம் பண்ணுவதற்காக. இன்னைக்கு நம்ம மேல் பரிசுத்த ஆவியானவர் எதற்காக தங்கி இருக்கிறார்? நம்மளை பலப்படுத்துறதுக்காக, நம்மளை சாட்சியா நிறுத்துவதற்காக, நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக. கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்பொழுது நம்மளை மீட்டுக் கொள்றதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறார். அதனால பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வர வேண்டும். அதனால தான் பாட்டு பாடுறோம், வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தா. அப்ப பாருங்க, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நாம வரவேற்கிறோம். அதனால தான் ஆராதனை செய்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்குவார். அவர் இப்போல்லாம் நம்ம உள்ளத்தில் தங்கி இருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் அவர் தங்கி இருக்கிறார். நாம் தான் அவருடைய ஆலயம். அப்போ இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். இந்த ஆலயத்தை நீங்கள் சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கங்க. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, இந்த உலகத்தினுடைய பிள்ளைகள் கூட நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப க்ளீனாக அவங்க ட்ரெஸ் பண்ணி அங்கே இங்கேன்னு போய் வருவாங்க. அதனால் நம்ம நம்ம மனசை சுத்தம் வைக்கணும், நம்ம சரீரத்தை சுத்தமாக வைக்கணும், நம்ம சிந்தையை சுத்தமாக வைக்கணும். எல்லாம் எதுக்காகன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே தங்கி இருப்பதற்காக. அதனால தான் தாவீது அவன் பாவம் செய்த பொழுது, நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதேயும் ஜெபம் பண்றார். ஒரு தடவை பரிசுத்த ஆவியானவரை நம்ம கொடுத்துட்டா எடுத்து போடவே மாட்டார். ஆனா நம் பாவம் செய்யாம இருக்க வேண்டும், நம்மளை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அவன் உயிரோடு இருந்த நாட்கள்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தினாரு. அது போல இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் உங்க குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றுவார். ஏன்னா உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால நீங்க போற இடமெல்லாம் சமாதானம், நீங்க போற இடம்லாம் சந்தோஷம். நீங்க எங்க போனாலும் அங்க சண்டைகள் தீரும். நான் ஏதாவது ஒரு 2 பேர் சண்டை போட்டிருந்தா அங்கே அந்த சைடு நான் போனாலே அங்கே ஜெபம் பண்ணிடுவேன், ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்துருவார். அடிதடி மாதிரி பெரிய சண்டையாக நடக்க இருக்கும். அங்கே போகும்போதே, ஓ நான் என் கண்ணில் பட்டுடுச்சா,
அப்போனா அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க. ஏன்னா நான் ஜெபம் பண்ணிடுவேன், ஆண்டவரே சமாதானம் பண்ணிடுங்க. உடனே அவங்க சமாதானம் பண்ணின்னு போயினே இருப்பாங்க. அப்போ தேவன் நாம போற இடத்துல எல்லாம், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அப்போலோ என்ற மனுஷன் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் அவன் ஊழியம் செய்கிறவர். ஆனால் அவர் ஊழியம் செஞ்சுட்டு யோவான் கொடுத்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை, யோவான் ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ பேதுரு அந்த வழியா பவுல் வராரு. பவுல் வந்த உடனே நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க என்ன ஞானஸ்தானம் எடுத்தீங்க? இப்படி எடுத்தோம். அது யோவான் கொடுத்த ஞானஸ்தானம், மனம் திரும்புதலுக்காக கொடுத்த ஞானஸ்தானம் இல்லை, நீங்க இன்னொரு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து, அதுக்கு பிறகு அவங்க தலையில கையை வச்சு, அவங்க மேல கை வச்சு பவுல் ஜெபம் பண்றாரு. எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் பரிசுத்த ஆவி உண்டு என்றே அவங்க கேள்விப்படலை. இன்னைக்கு எத்தனையோ பேர் பரிசுத்த ஆவி உண்டு என்றே கேள்விப்படாம எத்தனை சபைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நாம சபையில, மற்ற சபையில இருந்து ஆத்மா திருடுறவங்க கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா சபையிலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். அவங்க சபையில் இருக்கட்டும், அவங்கவுங்க சபையில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆவியானவர் எல்லா சபைகளிலும் ஊற்றப்பட்டு எல்லாரும் ஆவிக்குரிய சபையை மாறணும். அதுதான் எனக்கு ஆசை. ஏன்னா புதிய புதிய ஆத்துமாக்கள் தான் உள்ள வரணும். புது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். அவங்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறணும். அவங்க பலன் அடையணும். அவங்க சாட்சியா இருக்கணும். அவங்க மீட்கப்படணும். இதற்காக தான் தேவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்பொழுது நம் பலன் அடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் அவருக்கு நம்ம சாட்சிகளாக இருப்போம். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்தில் நீர் அனுப்பி, ஆண்டவர் இயேசுவும் அவர் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்பட நீர் உதவி செய்தீர். அதே போல ஆண்டவர் இயேசுவும் நான் போய் உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி இருக்கிறதுனால, ஆவியானவருடைய பலத்தினாலே நாங்கள் பலன் அடைந்து, அப்பா பிதாவே உமக்கு சாட்சிகளாக இருக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாக இருக்கட்டும் ஐயா. நீரே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், இதை கேட்டு கொண்டிருக்கிற பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும், அவங்க பலவீனங்களை மாற்றும், அவர்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் ஐயா, தைரியப்படுத்தும். அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் மாற்றி சந்தோஷமாய் வாழ உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும். எங்கள் மீட்புறம் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.